வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்க போறோம். எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், புளி ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸ் மீன் நிறைய இருக்கிறதுனால சாத்துக்குடி சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். கரைச்சி வச்சிருக்கேன் உப்பு போட்டு. சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். மாங்காய் போட்டு தான் இன்னைக்கு வைக்க போறேன். சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த சங்கரா மீன், அப்புறம் கவளை மீன் வறுக்க போறோம். கவளை மீன் வாங்கி வச்சிருக்கேன். நாக்கு மீன் வறுக்க போறோம். நாக்கு மீன் வாங்கி வச்சிருக்கோம், வறுக்க போறோம். பெருசு பெருசா கிடைச்சிது, வறுக்க போறோம். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இப்போ உலை போட்டுக்கலாம்பா. சாதத்துக்கு உலையை போட்டுக்கலாம். ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த அடுப்பு பற்ற வச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வச்சு குண்டா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாளாரமாக தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த கலப்பு வெந்தயம், கடுகு எல்லாம் கலந்து, ஜீரகம் எல்லாம் கலந்துருக்கு. அது போட்டுக்கலாம். இது சங்கரா மீன் குழம்பு வெந்தயம் வடம் போட்டு தாளிச்சா நல்லா இருக்கும். வெந்தயம் கூட அதை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வடவும் இந்த பூண்டு எல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடுறேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் இருக்கும், போட்டுக்கலாம். இன்னும் நல்லா செவரட்டும். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பழைய வதக்கிக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி கரைச்சல் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்குங்க, நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ இதில் மீன் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். குழம்பெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம வறுத்துக்கலாம். ஒலை கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது ஒலை, அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ மூடிக்கலாம். தட்டு போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழம்பு போச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், பெரிய ஸ்பூன் தான். அது போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கிறேன் நான். இந்த மிளகாத்தூள் நல்லா எண்ணெயோட கலந்துடுது. இப்போ புளி எடுத்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புல. உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. கொதிச்சு வந்தோடனே மீன் போடும்போது பார்த்துக்கலாம். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். போட்டு மூடிடலாம், கொதிக்கட்டும். வடிச்சுக்கலாம். அடுப்பு நிறுத்திடலாம். கொச்சிட்டு தான் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுது, குழம்பு சுண்டிடுது. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். சங்கரா மீன் மாங்காய் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். சங்கரா மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு. இதை நல்லா இடிச்சு குழம்பு மேலே போட்டோம்னா டேஸ்டா இருக்கும் குழம்பு. மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இடிச்சுக்கலாம்.
மீன் குழம்பு வச்சுக்கிட்டு மீன் குழம்புல போட்டால் சங்கரா மீன் குழம்புல இதுமாரி போட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த வாசனை நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை போட்டு மூடிடணும். குழம்பு கொதிச்சிடுதான்னு பார்க்கலாமா? மீன் போட்டு சூப்பரா கொதிக்குது. நிறுத்திடலாமா? அடுப்ப நல்லா கொதிச்சிடுது, அடுப்பு நிறுத்திடலாம். இப்ப மீன் வறுக்க தோசை கல்ல அடுப்புல போட்டுக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். மீன் வறுக்கலாம், தோசை கல் போட்டாச்சு, காயட்டும். மீன் வறுக்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா போட்டு ஊற வச்சிருந்தோம், அந்த மீனை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். வந்துட்டுதான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த நாட்டு மீன் சீக்கிரமா வெந்துடும் நல்லா. இந்த மீன் நாட்டு மீன் திருட்டிச்சு தான். இது ஏன் இப்படி சொல்லுதுன்னு நீங்க சொல்லுங்க. நாட்டு மீன் உருண்டு வந்துட்டான். சாப்பிடுங்க, ஆவி பறக்கிறது. மீன் வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பிடிச்சிங்க நாட்டுங்க, பிடிச்சிக்கோ கல்லையே. ஒரு சமயம் அழகா வரும், ஒரு சமயம் பிடிச்சிது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கவலை மீன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம்.
வேகட்டும். இப்போ மீன் வெந்துடுச்சு, திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போடலாம். மீன் வெந்துடுது நல்லா மொறுன்னு. எப்போ எடுத்துடலாம். வாங்க, சமையல்லாம் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு என்ன சமையல் நம்ம செஞ்சு பொருளெல்லாம் பார்க்கலாம், பரிமாறிக்கலாம். வாங்க. சங்கரா மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சிருக்கேன். சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். நாக்கு மீனும் கவலை மீனும் வறுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு சிப்ஸ் வச்சிருக்கேன். வாங்க சாப்பாடு போட்டுக்கலாம். சோறு, Hello. Hi. Oh, video, huh? மீன் குழம்பு, மீன் குழம்புக்கு கொஞ்சம் மொறுன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் மொறுன்னு கேட்பாங்க, அதனால இந்த சிப்ஸ். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி.